வணக்கம். திமுகவின் முன்னாள் அமைச்சர் KN நேரு அவர்கள் மீது FIR வழக்கு பதிவா? அதிரடியான கைது நடவடிக்கை செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் இயக்குனர் அருண் IPS அதிகாரி உத்தரவை பிறப்பித்துள்ளாரா? வெளியான தகவலால் திமுகவின் தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்தமான ஊழல் கூடாரங்கள் ஒவ்வொன்றாக அவர்களது கைக்கூலியாக இருந்த நபர்களை வைத்தே கைது செய்ய வேண்டும் என்பதுதான் முதல்வர் விஜய் அவர்களது நோக்கம். இதனால்தான் அருண் IPS அதிகாரியை லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குனராக நியமித்து கூடாரங்கள் ஊழல் கூடாரங்கள் அனைவரையும் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய ஒரு கைது நடவடிக்கையை ஏற்படுத்துவதற்கு முன்வைத்துள்ளார். திமுக ஆட்சியில் இருந்தபொழுது முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அப்பொழுது பிரச்சாரங்கள் செய்ய சரியான இடவசதிகளை தர மறுத்த சென்னை ஆணையராக அப்பொழுது அருண் IAS IPS அதிகாரிகளுடன் இணைந்து திமுக நடத்திய அந்த நாடகங்களுக்கு தற்பொழுது அவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவிக்கப் போகிறார்கள். தற்பொழுது அருண் IPS அதிகாரி லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குனராக நியமிக்கப்பட்ட பொழுது பலரும் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். ஏற்கனவே அருண் IPS அதிகாரி மீது பல வழக்குகள், லஞ்சம் வாங்கியதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும் பொழுது இவருக்கு இந்த பதவியா, விஜய்க்கு நிச்சயம் இது சரியா படுகிறதா என்ற பலரும் கேள்விகளை முன்வைத்தனர். ஆனால் இப்பொழுது கடந்த ஆட்சியில் வேலை வாங்கி தருவதாக, அரசு வேலை வாங்கி தருவதாக KN நேரு அவர்கள் 1010 கோடி வரைக்கும் முறைகேடு செய்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதனால் தற்பொழுது அருண் IPS அதிகாரியை லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குனராக நியமிக்கப்பட்டு 4 நாட்கள் முழுவதுமாக அதற்கான ஆய்வுகளை நடத்தி மேலும் இப்பொழுது FIR பதிவு செய்யவும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளவும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிட உள்ளதாக சமூக வலைதளங்கள் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பயம் வந்துவிட்டது. ஏனென்றால் தமிழக அரசியல் என்பது பல மாற்றங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. முதல்வராக விஜய் அவர்கள் வந்துவிட்டார். இளம் தலைமுறையினர்களது ஆதிக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. பாஜகவில் இருந்து அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா செய்து புதிய இயக்கத்தை தொடங்கியுள்ளார். வருகின்ற தேர்தலில் போட்டியிடுவதாகவும் அறிவித்துள்ளார். திமுகவின் கூட்டணிகள் நேரடியாக தாவேகாவின் பக்கம் சென்றுவிட்டது. திமுக தனித்துவிடப்பட்டது என்ற குற்றச்சாட்டுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் திமுகவின் மாஜி அமைச்சர் KN நேரு அவர்கள் மீது FIR பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொண்டால் நிச்சயம் அவர்கள் வயதான காலத்தில் வாக்குமூலங்களை கொடுப்பதற்கு முன் வருவார். அப்படி வாக்குமூலங்களை கொடுத்தால் நிச்சயம் 5 ஆண்டுகள் முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கப்படலாம் என்றும், அது மட்டுமல்ல திமுகவின் மாஜி அமைச்சர்களும் சிக்குவார்கள் என்றும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை சாதாரணமாக நாம் எடுத்துவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு KN நேரு அவர்கள் மட்டும்தான் ஊழல் செய்தாரா கடந்த ஆட்சியில் என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. டாஸ்மாக் வழக்கில் ஊழல் செய்ததாக செந்தில் பாலாஜியின் மீதும் புகார்கள் இருந்துள்ளது. ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் மதுபானங்களை அருந்துகிறார்கள். கூடுதலாக 10 ரூபாய் பெறப்பட்டு சுமார் ஒரு வருடத்தில் மட்டுமே 320 கோடி, 5 ஆண்டுகளில் 15,000 கோடி வரைக்கும் தற்பொழுது ஊழல் செய்யப்பட்டிருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதில் ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களுக்கும் பங்கு இருக்கிறது. அந்தந்த துறை சார்ந்த மாஜி அமைச்சர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள். அதற்கான விசாரணையையும் அருண் IPS அதிகாரி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக நியமிக்கப்பட்ட பிறகு அதற்கான அனுமதியையும் முதல்வர் விஜய் அவர்கள் வழங்கியுள்ளார். குறுகிய காலத்தில் அனைத்து வழக்கையும் விசாரணை செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பது லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் இயக்குனர் அருண் IPS அதிகாரிகளுக்கு விஜய் அவர்கள் அறிவிப்பையும் கொடுத்துள்ளார். தற்பொழுது அருண் IPS அதிகாரிகளுக்கு என்ன ஒரு சிக்கல் என்றால், KN நேரு அவர்கள் கடந்த முறை அமைச்சராக இருந்தவர். அவர் கூட நட்புறவாக பழகியவர். தற்பொழுது அவரையே கைது செய்ய வேண்டுமா, விசாரணைக்காக அழைத்து சென்று அனைத்து வாக்குமூலங்களையும் பெற வைக்க முடியுமா என்ற தற்பொழுது அதிர்ச்சியிலும் அருண் IPS அதிகாரி இருக்கிறார். தற்பொழுது ஆளும் கட்சிக்குத்தான் அரசு அதிகாரிகள் அவர்களது பணியை மேற்கொள்ள வேண்டும்.
தற்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்குகள் இருக்கிறது. அந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு விசாரணையின் பொழுது அவர்கள் வாக்குமூலம் கொடுக்கும் வரைக்கும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் சட்டம். தற்பொழுது நேரு அவர்கள் வயது மூப்பின் காரணமாக சில உண்மைகளை கூறினால் இதன் மூலம் யாரெல்லாம் சிக்குவார்கள் என்று பார்க்கும் பொழுது அனிதா ராதாகிருஷ்ணன், பொன்முடி, துரைமுருகன், KKSR ராமச்சந்திரன், நிதியமைச்சராக திமுகவின் ஆட்சியில் இருந்த தங்கம் தென்னரசு உள்ளிட்ட பலரும் இதில் சிக்குவார்கள். நேரு அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் முன்ஜாமீன் பெற்றுவிடலாமா என்ற வடமாநிலங்களில் இருந்து வழக்கறிஞரையும் வரவழைக்க முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்றால் கடந்த அதிமுகவின் ஆட்சியிலும் சரி திமுகவின் ஆட்சியிலும் சரி ஒரு பாதுகாப்பு வளையத்தில்தான் நேரு அவர்கள் இருந்தார். ஆனால் இப்பொழுது அந்த வளையம் எல்லாம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டு விசாரணைக்காக அருண் IPS அதிகாரி நியமிக்கப்பட்ட நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது திமுகவின் கோபாலபுர கூடாரம் என்றே நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நாளும் திமுகவின் புலம்பல்கள் நம்மால் காது கொடுத்து கேட்க முடிகிறது. விஜய் அவர்களது சிறப்பான ஆட்சியையும் மக்களது பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதற்கு நாளுக்கு நாள் கூடுதலான ஏற்பாடுகளை முதல்வர் விஜய் அவர்கள் செய்து வருகிறார். ஆனால் சரியான ஆட்சியை விஜய் அவர்கள் செய்வதால் அவர் மீது குறை கூற முடியாமல் அவரது தனிப்பட்ட விவகாரத்தில் திமுக விமர்சனம் செய்து வருகிறது. அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது. தற்பொழுது ஊழல் செய்திருக்கிறார்களா இல்லையா என்பது விசாரணையில் தெரிந்துவிடும். திமுகவின் ஆட்சியில் வேலை வாங்கி தருவதாக நேரு அவர்கள் செய்த மோசடி, மணல் மாஃபியாவின் கும்பலின் தலைவனாக இருந்த பல நபர்களுக்கு உதவியாக துரைமுருகன் இருந்ததும் சரி விசாரணையில் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது. அமைச்சராக இருந்த பொழுது ஒட்டுமொத்த ஊழல்களின் மன்னனாக குறுநில மன்னராக செயல்பட்டவர்கள் அனைவரும் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக தற்பொழுது தவறு செய்துவிட்டார்கள், இனி என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி கணக்கே கிடையாது. அவர்கள் செய்த தவறுகளுக்கு அவர்கள் நிச்சயமாக தண்டனைகளை பெற வேண்டும் என்பதுதான் மக்களது நீதியாக அவர்களது ஒட்டுமொத்த பங்களிப்பாகவும் சமூக வலைதளங்களில் பதிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் அதிகாரியாக கூடுதல் இயக்குநராக நியமிக்கப்பட்ட அருண் IPS அதிகாரி விசாரணைக்காக இன்று இரவிற்குள் நேரு அவர்களை அழைத்து செல்வார் என்றும் கூறப்படுகிறது. நண்பர்களே, குற்றம் உறுதி செய்யப்பட்டால் என்ன தண்டனை வழங்கப்படலாம், அவர்களது சொத்துக்கள் என்ன செய்யலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அருண் IPS அதிகாரியை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டது இப்பொழுது சரியா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். அடுத்து எந்த மாஜி அமைச்சரை விசாரணைக்கு உட்படுத்தலாம் என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.